அதான் பயணத்துக்கான நோக்கம். அதாவது இலங்கையில் இருக்க 25 மாவட்டங்களும் நடந்த போறேன். 150 நாட்கள் 25 மாவட்டங்கள் 9 மாகாணங்கள் என்ற ஒரு பெரிய பயணம் 3000 கிலோமீட்டர். அதனால பட் எனக்கு பிடிக்கும். அதனால நான் 2 பஸ் எடுத்து வந்தேன். 2 பஸ் எடுத்து வந்தேன். எங்க இருந்து நல்லூர் மண் வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 25 மாவட்டங்களும் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு நபர் போகிறார் நடந்து. அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கு தமிழ் ப்ரோஸ் பவிஷ்டன் என்றவர் இலங்கை முழுக்க இவர் கனிவரம்னா இல்லை 25 மாவட்டம் சுற்றி வர போகிறார். அது குறிப்பாக 150 நாட்கள் 25 மாவட்டங்கள் 9 மாகாணங்கள் என்ற ஒரு பெரிய பயணம் 3000 கிலோமீட்டர் என்ற பெரிய பயணத்தை தான் இவர் மேற்கொள்ள போகிறார். அந்த பயணத்தின் ஆரம்பம் இன்றைய தினம் நல்லூர்லேருந்து ஆரம்பமாகுது. மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் எல்லாத்தையும் ஏற்றிக்கொண்டு இந்த இடத்துல அவர் இந்த நடப்பயணத்தை மேற்கொள்கிறார். அது ஆரம்பத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முன்னுக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். நிறைய பேர் வந்திருக்க வேலை பார்க்கறதுக்கு என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். என்ன மாதிரி என்றால் பயணம் கொண்டு போக போகிறேன். 25 மாவட்டத்துக்கு நடந்தே போக போகிறேன். என்னத்துக்காண்டி சொன்னால் இன நல்லிணக்கம் அதை ஊக்குவிக்கிறதுக்காண்டி ஒரு சமாதான பயணம். அதை விட 2022ஆம் ஆண்டு நான் ஒரு சைக்கிள் 25 மாவட்டம் போயிருப்பேன். ஆனால் பாதுகாப்பு கருதி நான் மலை மாவட்டங்கள் போகல. அதில் போயிருக்க ஒரு விஷயம் ஒன்று செய்து கொண்டு போனால் மரம் நட்டு கொண்டு போனோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அதில் 14 மாவட்டத்தில் மரம் நட்டுனா மிச்சம் பைக்காக குறை கொண்டு வந்தால் அந்த குறையை இதில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரி திட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கு? எவ்வளோ ஆழம், எவ்வளோ தூரம் கணக்கு சொல்லலாம் இருக்குது. அதாவது மலையேற்றங்கள் வரதில் தூரம் கணக்கு சொல்ல எனக்கு தெரிஞ்சு நான் நடக்கிற தூரம் விளையாடுறதுல நான் 3000 கிலோமீட்டருக்கு சமமாக நடக்க வேண்டிய நான் இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லி கொண்டிருக்காங்க. அது பார்த்து இதை பார்த்துலாம் அப்படிலாம் இல்லை. ஆனால் இதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த லட்சியம் எல்லாருமே சொல்கிற எல்லாருமே இந்த சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருக்கும் ஒரு விதமான யாரும் தங்களால் முடியலைன்னா அதை அர்த்தம் சொல்கிறது. இன்றைக்கு எப்போ போகிறீங்க? இன்றைக்கு ரிஸ்க் எடுக்கிறேன். நான் ரிஸ்க் எடுத்து சொல்லலாம். என்னோட டெய்லி நடந்துகிட்டு இருக்கிறதால தெரியும் டெய்லி காலமாக நடக்கிறேன். அதனால் 62 கிலோமீட்டர் இன்றைக்கு முயற்சி செய்யப்படுறேன். நீங்கள் 62 கிலோமீட்டர் அது இன்றைக்கு மட்டும்தான். ஏன்டா 2 நாள் நாளைக்கு போய் நான் பிறந்த 2 எடுவேன். அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த பெரிய திட்டமிடல் சேர்ந்து ஒரு திட்டமிடல் ஒன்று நடக்கும். அந்த திட்டமிடலுக்காண்டி இன்றைக்கு 62 கிலோமீட்டர். ஏன் இந்த நேரத்தை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னால் இந்த நேரத்தில் நடந்தால் இரவு நடக்கலாம். அதாவது வாகனத்தில் ஏறி போகிறோம் இல்லை நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. ஆப் வந்து ஸ்ட்ராவான்னு சொல்லி அதை 1 மணி போட்டு நடந்ததுன்னு சொன்னால் அதாவது தமிழ் ப்ரோஸ் ஒரு ஒன்று இருக்குது. அதில் போய் ஸ்ட்ராவா 1 பண்ணி போட்டு தமிழ் ப்ரோஸை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்தது எல்லாமே யாரும் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன இருக்குது? நல்லூர் கோவில் இருக்குது. 4 மத தலங்களும் இருக்குது. 25 மாவட்டம் 3000 கிலோமீட்டர். இன்னைக்கு என்ன வச்சுக்கிறீங்க? இன்னைக்கும் அதே மாதிரி தான். பெரிய ஒரு திட்டமிடல் ஒன்றோட தான் இதெல்லாம் தொடங்கியிருக்கேன் வேலை. சார் நீங்கள் திரும்பலாம் அம்மா ஒன்றும் இல்லையா? அண்ணா நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறதால அந்த பயம்ன்றது மட்டும் இருக்கு. ஆனால் ஒத்துக்கொண்டு நம்ம போகணும்னு சொல்லி ஒரு பயம் இல்லை. ஏன்டா கனகாலமாக தடுத்து வச்சிருந்த வேண்டாம். இந்த பிளான் கனகாலமாக இருக்குது எனக்கு. இப்போ தடுக்க வேண்டாம். அங்கே நீங்கள் எனக்கு தடுக்கல. அது தெரியும் தானே அம்மா இங்கே நின்றா தடுத்துருப்பி நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் தடுக்கல. அப்படியா? என்ன மாதிரி ஆதரவுலாம் இருக்குது? என்ன மாதிரி ஏற்பாடுலாம் ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் இந்த ஆதரவு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். அங்கேயும் இந்த வருஷம் போய் மரம் நட போறீங்க? இல்லை, எல்லா மாவட்டங்களும் நம்ம மிச்சம் மாவட்டங்கள் இருக்காங்க. அதாவது மரம் வைக்காம போகணும். அந்த இடங்களில் மரம் நடுவேன். இன்னொரு கேள்வி கேட்கலாம். பச்சை மரம் இருக்கொண்டும் கேட்கலாம். நான் முடிஞ்சால் காட்டுறேன். ஆனால் அந்த மரம் இருக்கோ இல்லையோன்றதை தாண்டி அந்த எங்களோட உறவுகளுக்கு அந்த மரம் வைக்கிற எண்ணத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பயணம் இந்த வித்தியாசமாக நடந்து போய் ஒருத்த மரம் நட்டுருக்கான்னு சொல்லிக்கலாம். அதை ஊக்குவிக்கிற தன்மையாக இருக்கும். சரி, நல்லூர் திருவிழா நடக்கிற இந்த நேரம் நல்லூரில் எந்த வாங்கணும் அப்படின்னு யோசனைங்க தான் இதில் பார்க்க தெரியுதானே நல்லிணக்கம். அப்படியா? இந்த கோயிலுக்கெல்லாம் போவீங்களா நீங்கள்? போயிருக்கேன். ஆனால் போகிற பாதையில் இருக்கிற கோயில்கள்லாம் நான் பார்த்து கும்பிட்டு தான் போவேன். கோயில் பள்ளி வாசல் எல்லாமே கும்பிட்டு தான் போவேன். கூட இருக்கிறாங்கலாம் என்ன சொல்கிறாங்க? அந்த முடிவை பற்றி எல்லாமே சப்போர்ட் தான் தரோம். நாடகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடைக்கலாம் எல்லாம் எந்த எது முடியுமோ அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது தானே. வெற்றிகரமாக 25 மாவட்டம் நடந்து முடிச்சுட்டு வந்தோம். என்ன செய்ய இருக்கு? 25 மாவட்டம்னா கண்டி நூறில் எல்லாம் போகணும் தானே. மலை பிரதேசம் குளிர் எல்லாம் கடந்து போகணும். சாத்தியப்படுமா? கூட சாத்தியம் தான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் நான் சைக்கிள் 2022 போய்க்கல ஒரு ஏற்றம் கொண்டு வரேன். நான் கொழும்பு குருநாகல் அந்த ஏற்றம் கொண்டு வரேன். வேறைக்குள்ள என்னால் உலக்கில் இருக்க நான் தள்ளி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. என்னால் இறங்கி தள்ளிட்டு போனது. மலையத்தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் வேறலாம் காலையில் கொஞ்சம் ஒத்துழைக்கும். மலைக்குள்ள வந்து வந்துருக்கு. என்ன ஆனால் என்னதுக்காண்டி ஆரம்பத்திலே
பக்கம் போகணும்ல, இல்லாட்டி கிழக்கு மலை சுற்றி வரலாம். ஆரம்பத்திலே மலைக்கு போகிறதுக்கான காரணம் இருக்குது. இந்த மலைகள் மற்றது மண் சரிவுகள் அப்படி வர்றது சந்தர்ப்பம் இருக்குது தானே, அதெல்லாம் தடுக்கிறதுக்காண்டி தனியாக ஒரு யாரும் கூட வர்றாங்களா? ஒருத்தன் வாரண்டு சொல்லியிருக்கான், எவ்வளோ வருமானம் வாரண்டுக்கான். நான் ஒல்லியனாலும் கிள்ளி மேலே இருக்கிறான், பின்னால் கமராமேன் இருக்காங்க. இதை வரத்தான் விடும். அப்படியோ உங்களோட கணிப்பின் படி எத்தனை நாளில் முடிப்பீங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க? வணக்கம். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பேர் சிவானந்தன் பாகிஸ்டன். நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். நான் இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்களும் நடந்து பயணிக்க போகிறோம். இதுக்கான நோக்கம் இருக்குது. இன மத நல்லிணக்கம், அதை ஊக்குவிக்கிற விதம். அதாவது இப்போ நாங்கள் இலங்கை என்ற ரீதியில் நாங்கள் மதம் சார்பாகவும் அதாவது மொழி சார்பாகவும் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம். அந்த ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காண்டி எல்லாருமே சக மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காண்டி ஒரு சமாதான நடைப்பயணம் பண்ண போகிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இப்படி வாழணும். அதை நான் ட்ராவல் பண்ணிக்கல, அதாவது கூட தூரம் நடக்கிறது உண்மையாக ஆரோக்கியம் இல்லை. ஒரு 10,000 ஸ்டெப் அப்படி நடக்கிறது உண்மையாகவே ஆரோக்கியம். ஆனாலும் அந்த நான் நடைப்பயணத்தில் என்ன மாதிரி இந்த சாப்பாட்டு முறைகள் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு காட்டுவேன். அதாவது ஆரோக்கியமான வாழ்வு எப்படி இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டு நான் ஒரு இலங்கையில் இருக்க 25 மாவட்டங்களும் போகிறேன்னு சொல்லி சைக்கிள் பயணம் கொண்டு போயிருந்தேன். சைக்கிள் போகிற மாவட்டங்களில் மரம் நட்டுட்டு போனோம் ஒவ்வொரு மாவட்டங்களும். ஆனால் என்னால் மெல்ல மாவட்டங்களுக்கு போக முடியாமல் போயிடுது. அப்போ அந்த ஒரு காரணத்தால் இந்த முறை நடந்தே மெல்ல மாவட்டத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு போகாததுக்கு காரணம் அது பாதுகாப்பு கருதி. நான் போன சைக்கிள் நார்மல் சாதாரணமான சைக்கிள், பிரேக் பிடிக்கிறது வரைக்கும் எல்லாம் வலிக்கி விடுறதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்குது. ஆகையால் அப்படி போகாமல் இந்த முறை போய் அதை முடிப்போம்னு நினச்சி கொண்டிருக்கிறேன். இந்த பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல தெரியல. என்னென்னு சொன்னால் சாதாரணமாக நேர் ரோடுண்டா, அதாவது ஏற்றங்கள் இருக்கமில்லா ரோடுண்டா நான் சொல்லலாம். இது மலைகள் எல்லாம் இருக்கிறதால இது நான் சொல்ல தெரியும். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 3 மாதத்துக்கு மேலே எடுக்கும். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போகிற பாது, அதாவது இப்போ பிறந்த இன்றைக்கு மட்டும் 62 கிலோமீட்டர் பயணிக்க போகிறேன். அதிகளவான தூரம் தான் என்றாலும் டிரைவ் பண்ண நினச்சி கொண்டிருக்கேன். அதை என்னால் முடியும் மட்டும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அங்கால மன்னார் போய் வவுனியாவே அப்படி அந்த கரையால் போய் கொழும்பு அந்த பக்கங்கள்லேருந்து மேலே இல்லை குருநாகலேருந்து மேலே வருவேன் நினைக்கிறேன். மேலே இருப்பேன் அப்படி கொழும்பு வந்து அப்படி கரையால் வந்து 25 மாவட்டங்களும் கவர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும், அதாவது இந்த பயணத்தை நான் முடிச்சே தீர்வேன் என்ற ஒரு குறிக்கோடு போய் கொண்டிருக்கிறேன். உங்களை போல் அந்த பயணத்தை வந்து ஆரம்பிக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்னத்தை சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி நடக்க வேணுங்களா? உங்களை போல இப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தா அதுக்கு நீங்கள் என்ன முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக யார் முடியாததுனால நீங்கள் முயற்சி செய்வீங்க. யார் என்னதான், அதாவது உங்களால் முடியாதுனால இயலாதுன்னு சொல்லி அதாவது என்னென்னு சொன்னாலும் உங்களால் என்ன முடியுமோ அதை முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நாளை நீங்கள் வெற்றி அடைவீங்க. இப்போ நீங்கள் போகிற இடங்களில் வந்து உங்களுக்கான இடங்கள் மற்ற போக்குவரத்து வசதி எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு. இப்போ நான் பிறந்தருக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு 2-3 பேர் கால் பண்ணி இங்கே தங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். அதாவது எங்களோட உறவுகளில் இருக்கிறதால எனக்கு பிரச்சனை நான் நினைச்சு கொண்டிருக்கேன். நாளை இன்னைக்கு தேவை அப்போ போக போறீங்க. அதான் பயணத்துக்கான நோக்கம். அதாவது இலங்கையில் இருக்க 25 மாவட்டங்களும் நடந்தே போகிறேன். அதாவது எந்த காரணம் கொண்டும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு வாகனத்தில், அதாவது சாப்பாடு வாங்க கூட வாகனத்தில் நான் ஏறக்கூடாது. இல்லை நான் முழுதான் போயில கேன்சல் எல்லாம் இதாக்கியாச்சு. எந்த காரணம் கொண்டும் நான் வாகனத்தில் ஏற முடியாது. அதாவது நடந்துதான் எங்க பண்ணாலும் நடந்துதான் நான் போய் ஆகணும். அதுக்கு நடந்தான் போகும். நடந்து போயிடலாம். நீங்க சொல்லுங்க. அலசின் போற வந்து நம்ம குறைக்க இவன் போறது மத நடக்குது. அதாவது வந்து இந்த பயணம் என்னதுக்காண்டியன்னா வந்து மனிதர்கள் எல்லாமே வந்து நாங்கள் சரிசமம் தான். இந்த மதங்களாலும் மொழிகளாலும் தான் வேறுபட்டு காணப்படுறோம். மற்றபடி எல்லாருமே வந்து சரிசமன் என்ற ரீதியில ஒரு நல்லிணக்க சமாதான நடைபவனியா தான் இந்த நடைபவனி அமைய போகுது. அப்படித்தான். அதை விட மிச்சம் இருக்குதானே மிச்சம். அதாவது இந்த மரணத்துக்கு வந்து நான் 2022ஆம் ஆண்டு
அதாவது சைக்கிளில் 25 மாவட்டங்களும் போகும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 16 மாவட்டங்கள் வந்து 14 மாவட்டத்தில் நான் மரம் நட்டினேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும். ஆனால் மலை சார்ந்த இடங்களில் நான் நட முடியாமல் போயிட்டுது. அந்த விட்ட மிச்ச குறைய நான் நிறைவேற்றிட்டு வரணும் நம்ம அதுக்காண்டியும் போகிறேன். அது தேயிலை கோப்பி நட்டுட்டு வந்தா அடுத்த முறை தேயிலை போய் பிடிங்க அடுத்த முறை போய் அறுவடை செய்யலாம். அங்க இருந்து மரம் இருக்க போறீங்க இல்ல இங்க இருந்து கொண்டு போக போறீங்களா மரம்? மற்றது இது ரொம்ப முக்கியம். உன்னை ரொட்டி அனுப்ப அவனோட நான் சத்தியமே வந்த நரவரை கேட்க வரையில எனக்கு ஆசையா இருக்குப்பா அப்ப ட்ரை பண்ணுறேன். வேற காட்டுக்கு வருங்க வடிவா எல்லாரும் உண்மையா வந்தீங்க மணக்காடு என்னதுக்காண்டி வந்தீங்க? இந்த வீடியோ முதல் பார்க்குற நாங்கள் மற்றது வந்து இளம் வயசில் வந்து இந்த உலக சாதனை படிக்கணும்னு சொல்லி தன்னுடைய டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துகிறேன். அதனால் வந்து பட் எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து நான் 2 பஸ் எடுத்து வந்தேன். 2 பஸ் எடுத்து வந்தீங்க. எங்கேருந்து வந்தீங்க நீங்கள்? நாகர்கோயில் குடத்தனை. எவ்வளோ நேரம் செல்லும் இங்கே வரதுக்கு? நாகர்கோயிலேருந்து குடத்தனையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வர 3/4 மணி நேரம். இங்கே கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ஜெஃப்னா வர 1 மணி நேரம். ஒரு 2 மணி நேரம் 15 இங்கே வந்திருக்கீங்க பார்க்குறதுக்காண்டி வழி எனக்கு விட்டு போகிறதுக்காக தொடர்ச்சியாக பார்க்குறீங்க போயிட்டு வீடியோ. இப்போ வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? வாழ்த்துக்கள். அவரது பயனை நல்லபடியாமே வாழ்த்துக்கள். ஓகே நன்றி. என்னுடைய அண்ணாக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்கலாமான்னு. எப்படி கொடுக்க போறீங்க? என்ன சாமான்? ஒரு கேப் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட போறீங்களா? இப்போ போட்டு வெயிலுக்கு அவர் வெயில் இப்படி தான் இருக்கணுன்றதுக்காண்டி. ஓகே 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 கொண்டு வாங்க கொண்டு வாங்க போட்டுடுங்க. அப்படியே வாங்க போட்டுடுங்க. வாங்க 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 வைசன் 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 இந்த தனியான தொப்பியை கலட்டி உங்களுக்கு தொப்பி தர போறோம். உங்களுக்கு நாங்கள் இன்னொரு தொப்பி என்ன தருவோம்? அன்பு பெருசு போட்டுருங்க அக்கா. அக்கா 2 கையை தட்டுங்க. 2 பேர் வந்து பிடிச்சு வந்தோம் தெரியுமா? நன்றி நன்றி சூப்பர். வீடியோ தான் இதால எந்த பாதையில போற வழிக்கு நீங்க எந்த பாதையில போறோம்? இந்த பாதையாலையா? நேர்பாதையா? தான் பறந்தன் போகலாம். இப்ப மட்டும்தான் இருக்கும் போல அடக்கு. பறந்தல்ல ஆள் வச்சு பாப்போமா? பறந்தல்ல ஆள் வச்சு பாப்போம் இப்படி போறாங்க. இல்ல இட ஷூ மாற்றணும். இப்ப இடைக்கிட பாப்போம் அங்கே ஏறியலோ இல்ல ஆப்பன் பண்ணு. ரைட் அப்படித்தான் விஷயமா. நான் அப்ப வேற அந்த எடுக்கல பைசன் போட்டு வாங்க. இந்த எல்ல வச்சு அனுப்புறோம். இந்த எல்ல வச்சு கூப்பிடுற மாதிரி வாங்க. இந்த மணி அடிச்சிட்டு நல்லூரா மணி அடிச்சிட்டு மேல